துருதுருன்னு இருக்கிற ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன். நல்லா பேசுவான், நல்லா விளையாடுவான், எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவான். ஆனா ஸ்டடீஸ்ன்னு வரும்போது அவன் கொஞ்சம் வீக். அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டான், ஹோம் ஒர்க் பண்ண பிடிக்காது, அவனை ரொம்ப கம்பல் பண்ணணும். இது அவங்க அப்பாவுக்கு எப்பயுமே ஒரு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அவர் எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொல்லும்போது, அவங்க டீச்சர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணும்போதும் சரி, அவனுக்கு படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்டே வரவே. நம்ம புரிய வைக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, டேய் நீ நல்லா படிக்கலன்னா நாலு பின்ன நீயும் இப்படிதான் கஷ்டப்படணும், லக்கேஜ் தூக்கணும், நிறைய கஷ்டமான வேலைகளை பண்ணணும், உன்னால ஒரு நல்ல வேலையில இருக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும்னு வராரு. ஆனா அந்த அப்பா அங்க அதை சொல்லல. அதுக்கு பதிலா அந்த பையனோட தோள் மேல கைய போடுறாரு. போட்டுட்டு, அங்க நடந்து வராங்களேடா அவங்கள பத்தி அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேக்குறாரு. அந்த பையன் சொல்றான், ஆமாப்பா கஷ்டமா தான் இருக்கு, எவ்வளவு லக்கேஜ பாவம் அந்த அங்கிள் தூக்கிட்டு போறாரு, இவங்க ஏன்ப்பா இந்த வேலையை பாக்குறாங்க, இவங்க வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, கரெக்ட்,